நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள், நம்ம அம்மாவா இருக்கட்டும், நம்ம தங்கச்சியா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், இல்ல ஒய்ஃபா இருக்கட்டும். இவங்க எல்லாருமே பர்ட்டிகுலரா காமனா ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டு கேட்பாங்க. எனக்கு வாங்கி குடுங்கன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா, அதுதான் நகை, கோல்டு. இப்ப இந்த நகையும், கோல்டையும் அவங்க வாங்கி, வாங்கி அது சின்ன அளவா இருக்கட்டும், பெரிய அளவா இருக்கட்டும், எந்த நகை குடுத்தாலும் அவங்க வந்து ஆசையா இந்த நகையெல்லாம் எடுத்து சேர்த்து, சேர்த்து வப்பாங்க. இப்ப இது இவங்க ஃபேஷனுக்காக மட்டும் தான் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கிடையாது. இவங்க ஒரு இன்சூரன்ஸா நம்மளோட ஃபேமிலிக்கு ஒரு இன்சூரன்ஸா இருக்கும். ஃபியூச்சர்ல ஏதாச்சும் எமர்ஜென்சி பர்ப்போஸ் இந்த மாரி எஜுகேஷன் ஃபீ கட்டணும். இல்லாட்டி இந்த மாரி ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருச்சுன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்காக இந்த நகைய ஒரு இன்சூரன்ஸ் மாரி அவங்க சேர்த்து சேர்த்து வப்பாங்க. அந்த எமர்ஜென்சி டைம்ல இந்த நகைய ஃபண்டா மாத்திக்கிறதுக்காக யூஸ் பண்றதுக்காக அவங்க வந்து சேர்த்து சேர்த்து வப்பாங்க. எதுக்குடா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்றேன் கேளுங்க. இப்ப இதுக்கெல்லாம் பாதிப்பு உள்ளாக்குற மாரி, இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைய கொண்டு வர மாரி ஆர்பிஐ வந்து ஒரு ரூல்ஸ் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ரூல்ஸ் கிடையாது. சில ரூல்ஸ்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புது ரூல்ஸ்னால இப்ப நம்ம அம்மாவா, அக்காவா யாரா வேணா இருக்கட்டும், நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் ஏதாச்சும் எமர்ஜென்சி டைம்ல அவங்களோட நகைய பேங்க்ல அடமானம் வச்சு அத வந்து ஃபண்டா கன்வெர்ட் பண்ணி அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி பர்ட்டிகுலரா சொல்றேன். இப்ப இதுக்கெல்லாம் ப்ராப்ளம் உண்டாக்குற மாரி ஆர்பிஐ வந்து ஒரு ரூல்ஸ கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாரி வீடியோஸ் எல்லாம் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஒன் டே கூட மிஸ் பண்ணாம எவ்ரிடே அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, அப்லோட் பண்ண உடனே நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் யூடியூப்காரன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவான். சரி, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். ஆர்பிஐ வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ், புது ரூல்ஸ வந்து இந்த கோல்டு லோன் டிரான்சாக்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. பழைய ரூல்ஸ மாத்தி புது ரூல்ஸா கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து ஒரு டாப் 5 ரூல்ஸ மட்டும் நம்ம பார்ப்போம். முக்கியமான ரூல்ஸ். அந்த 5 ரூல்ஸ் வந்து எப்படி நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிய வந்து பாதிக்கக்கூடும், இந்த கோல்டு லோன் டிரான்சாக்ஷனை வந்து பாதிக்கக்கூடும். அண்ட் இதோட சேர்த்து ஒரு 2 ரூல், எக்ஸ்ட்ரா ரூல். இது வந்து எப்படி நம்மள சேவ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 7 ரூல்ஸ் இந்த வீடியோல பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ரூல் வந்து எல்டிவி, லோன் டு வேல்யூ அப்படிங்கிற ரூல். லோன் டு வேல்யூனா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள நகை இருக்குது, என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை போய் எடுத்துட்டு போய் பேங்க்ல அடமானம் வைக்கிறேன். ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துருச்சு எனக்கு, அதுக்கு வந்து நான் அடமானம் வைக்கிறேன். இப்போ அந்த 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள நகையை வந்து நான் அடமானம் வச்ச உடனே பேங்க்காரங்க வந்து எனக்கு 1 லட்ச ரூபாய் அப்படியே கேஷா கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, அதான் கொடுக்க மாட்டாங்க. 1 லட்ச ரூபாய் லோன் வந்து இது ஆகாது, அப்ரூவ் ஆகாது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து இந்த லோன் டு வேல்யூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பழைய ரூல்ஸ் என்ன இருந்துச்சுன்னா 80 to 85% வரைக்கும், அதுவும் மேனேஜர்லாம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்டேஷன், மேனேஜர் ரெக்கமெண்டேஷன் மூலியமா போனீங்கன்னா அதுல வந்து 90% அப் டு 90% வரைக்கும் உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த 90% எல்லாம் தூக்கிட்டு ஆர்பிஐ வந்து என்ன சொல்றாங்கன்னா 75% தான் உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆகணும், அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேங்க்கும் இந்த ரூலை வந்து இம்போஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து என்ன இருக்கும் பாத்தீங்களா, 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள நகையை நீங்க வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 85,000 90,000 90,000 வரைக்கும் நம்ம வந்து லோன் வாங்கிட்டு இருக்க முடியும், லோன் அப்ரூவல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 1 லட்ச ரூபாய் நகை மதிப்புள்ள நகை நீங்க வச்சிருந்தாலும் அதை போய் நீங்க பேங்க் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 75,000 மட்டும் தான் கேஷா வரும். மிச்சம் 25,000 வராது. மிச்சம் 25,000 கிடையாது, ஒரு 15,000 வரைக்கும் வராது உங்களுக்கு. இது நம்மளுக்கு வந்து இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ரொம்ப பாதிக்கும். ஏன்னா ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் 1 லட்ச ரூபாய் நகை வச்சிருப்போம், 1 லட்ச ரூபாய் இருக்குடா, எப்படியாச்சும் பேங்க் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 85,000 90,000 வரைக்கும் பணம் கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி ஆளுங்களா இருப்பாங்க. ஆனா இதை வந்து இப்போ பாதிக்க போது 75,000 மட்டும் தான் இப்போ வந்து ஆர்பிஐ கொடுக்க சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்த ரூல் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்லி 22 கேரட் கோல்டு எலிஜிபிள். ஒன்லி 22 கேரட் கோல்டு எலிஜிபிள்னா படிச்சோன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருந்துச்சுன்னா 18 கேரட் கோல்டு இல்ல 20 கேரட் கோல்டு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேங்க்ல அடமானம் வச்சு அதுக்கு அகைன்ஸ்டா லோன் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா 22 கேரட் கோல்டு மட்டும் தான் இப்போ பேங்க்ல வந்து நம்ம அடமானம் வைக்க முடியும். 22 கேரட் கீழே இருந்துச்சுன்னா, அதுக்குள்ள போயிருச்சுன்னா நம்ம வந்து அந்த நகையை வந்து அடமானம் வைக்க முடியாது. இப்போ வந்து 22 கேரட் உள்ள வச்சிருக்காங்க, நிறைய பேர் வச்சிருப்பாங்க. 22 கேரட் வச்சிருக்கவங்க இருப்பாங்க. நிறைய வீட்டுல வந்து 22 கேரட்டுக்குள்ள ஏகப்பட்ட கோல்டு இருக்கும். அதுலயும் பழைய கோல்டு, இப்போ வந்து நம்ம பாட்டியோ, நம்ம பாட்டியோ அவங்களாம் வம்சமா கொடுத்து வச்சிருப்பாங்கல்ல, ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி கூட சொல்லலாம். இப்போ வந்து அந்த நகையை வந்து திடீர்னு ஏதாச்சும் நம்ம வந்து அடமானம் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் 22 கேரட்டா நம்ம சொல்ல முடியாது. இன்கேஸ் 22 கேரட்டா இல்லைன்னா இப்போ அதுக்கு அகேன்ஸ்டா நம்ம வந்து லோன் வாங்க முடியாது, கோல்டு லோன் அப்ரூவ் ஆகாது. இப்போ ஆர்பிஐ வந்து இந்த ரூல்ஸை போட்டிருக்காங்க. 22 கேரட் கோல்டு இல்லைன்னா லோன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேங்குக்கும்
ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கோல்டு லிமிட். இதுதான் ரொம்ப மோசமான ஒரு ரூல்னு சொல்லலாம். இதனால மிடில் கிளாஸ் ஃபேமிலி கண்டிப்பா அஃபெக்ட் ஆவாங்க. என்ன சொல்றாங்கன்னா ஆர்பிஐ வந்து 1 கேஜி கோல்டு மட்டும் தான் நம்ம வந்து இனிமேல் அடமானம் வைக்க முடியும். ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்து அடமானம் வைக்கிறோம்னா, நகையை வந்து அடமானம் வைக்கிறோம்னா, அதுல வந்து மேக்ஸிமம் 1 கேஜி மட்டும் தான் லிமிட்டா கொடுத்துருக்காங்க. இப்ப இதனால என்ன நடக்கும்னு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம வீட்ல ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், ஹார்ட் ஆபரேஷனோ, ஹார்ட் சர்ஜனோ ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்துருச்சு. அதனால வீட்ல வந்து ஒரு 150 சவரன் நகை இருக்குன்னு நம்ம வந்து ஒரு தைரியமா இருப்பாங்க. நம்ம வீட்டு பெண்களை சொல்றேன். இவங்கலாம் தைரியத்துல இருப்பாங்க. இப்ப இந்த நகையை வச்சு தான் அந்த ஹார்ட் ஆபரேஷன் அவங்க பண்றதா இருப்பாங்க. இப்ப இந்த பேங்க் என்ன சொல்றாங்கன்னா 150 சவரன் நகையை வந்து நீங்க லோனா கன்வெர்ட் பண்ண முடியாது. எங்கனால முடிஞ்சது என்னன்னா ஒரு 100 சவரன் நகை மட்டும் தான் 100, 150, 120 சவரன் நகை மட்டும் தான் நாங்க பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க நகை கொடுத்தீங்கன்னா அது அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த லோனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்ப அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அந்த ஃபேமிலி என்ன பண்ணும்? ஏற்கனவே ஒரு ப்ராப்ளத்துல இருப்பாங்க. இப்ப அதுக்கு மேல இன்னொரு ப்ராப்ளம். இதனால ரொம்ப இந்த மிடில் கிளாஸ் ஆளுங்க கண்டிப்பா அஃபெக்ட் ஆவாங்க. இப்ப அதுக்கு அடுத்தது வர ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப். இப்ப ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப்னா என்னன்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு நகையை வந்து அடமானம் வைக்க போறோம், பேங்க்கு வைக்க போறோம். அவங்க வந்து இந்த நகை வந்து உங்களுக்கு தான் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் கேட்பாங்க. இந்த ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து இப்ப நம்ம நகை வாங்கி இருந்தோம்னா, ரீசெண்டா ஏதாச்சும் வாங்கி இருந்தோம்னா அதை வந்து நம்ம ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா நம்ம நகை வாங்கினதுக்கு ஒரு பில்ல ஒன்று போட்டு கொடுப்பாங்க. நம்ம பேர்ல ஒரு பில்ல ஒன்று போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதனால அந்த ப்ரூஃபை காட்டி இந்த பாருப்பா நான் நகை இந்த கடையில் வாங்கியிருக்கேன், இதுதான் என் நகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃபை காட்டிடலாம். இன்கேஸ் சப்போஸ் இந்த நகை வந்து நம்ம ஆன்சிஸ்டரோ இல்ல நம்ம தாத்தாவோ பாட்டி அவங்க ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நகைக்கு அவங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்காது. சப்போஸ் இருந்தாலும் அதை வந்து நம்மள்ட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க. நகை மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்தாப்பா பில்லாம் வாங்கிக்கப்பா வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களா. ஸோ அந்த ப்ரூஃப்லாம் நம்மள்ட்ட இருக்காது. இப்போ அந்த நகையை வந்து நம்மளால அடமானம் வைக்க முடியாது. இப்போ அந்த நகை வந்து நம்ம போட்டுக்க மட்டும் தான் முடியும். நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் போட்டுக்க மட்டும் தான் முடியும். அதை வந்து நம்ம வந்து அடகு வைக்க முடியாது. அடகு வைக்கணும்னா ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ இதுல இன்னொரு பிரச்சனையே இருக்குது. இப்போ வந்து நம்ம நகை வாங்கியிருப்போம். நான் நகை வாங்கியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஒரு செயின் ஒன்று வாங்கியிருப்பேன், இல்லை பிரேஸ்லெட் ஏதோ வாங்கியிருப்பேன். இப்போ அந்த நகையை வந்து எமர்ஜென்சி பர்பஸுக்கு நான் வந்து பேங்க்ல வந்து அடமானம் வைக்க போறேன்னா நான் ஈஸியா ப்ரூவ் பண்ணிடுவேன். இன்கேஸ் அந்த நகை வாங்கினதுக்கு என் பேர்ல பில் இல்லாம நம்ம வீட்டுல ஃபேமிலி ஆளுங்களோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேரையாச்சும் பில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நகையை வந்து நம்ம உடனே அடமானம் வைக்க முடியாது. இப்ப கிஃப்டா இந்த கல்யாணத்துல கிஃப்டாலாம் நகை போடுவாங்க. இப்ப அந்த நகைக்கெல்லாம் நம்ம வந்து எங்கத்த ப்ரூஃபை காட்டி எப்படி அடமானம் வைக்கிறது, என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்தது வர்றதான் நோ கோல்டு பார் அலோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ கோல்டு பார் அலோடுனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்ஸ், இந்த கோல்டு பார்லாம் இருந்துச்சுல, அந்த பார் இந்த தங்க கட்டி பிஸ்கெட்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிஸ்கெட் கட்டிலாம் நம்ம வந்து ஈஸியா அடமானம் வச்சிடலாம். வச்சு நம்ம வந்து லோன் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து ஆர்னமெண்டா இருக்கலாம், ஜுவல்ஸ் ஆர்னமெண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா செயின், வளையல், பிரேஸ்லெட் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து லோன் ஈஸியா வாங்கிடலாம். இந்த மாதிரி தங்க கட்டி பிஸ்கெட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வச்சு நம்ம வந்து லோன் இனிமே வாங்க முடியாது. தங்கம் தான், ஆனா அதை வச்சு நம்ம லோன் வாங்க முடியாது. இப்போ வந்து அந்த தங்கத்தை உருக்கி அதை வந்து நம்ம வந்து பிரேஸ்லெட்டோ செயினோ மாத்தி அதை வந்து நம்ம அடமானம் வைக்கிறதுக்குள்ள ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு தான் நம்ம வந்து இந்த லோனே வாங்குவோம், கோல்டு லோனே வாங்குவோம். இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் போட்டா நம்ம வந்து எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றது? ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை இந்த ஆர்பிஐ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அடுத்த ரூல் என்னன்னா புல்லட் ரீபேமெண்ட் சிஸ்டமுக்கு வந்து ஆர்பிஐ ஒரு புது ரூலை போட்டிருக்காங்க. இந்த புல்லட் ரீபேமெண்ட் சிஸ்டம் இது வந்து எல்லாத்துக்கும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். புல்லட் ரீபேமெண்ட் சிஸ்டம் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு லோன் வாங்குறோம், கோல்டு லோன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோல்டு லோனுக்கு வந்து இந்த பேங்க் ஆளுங்க வந்து 2-3 ஸ்கீம் கொடுப்பாங்க. அதுல ஒரு ஸ்கீம் என்ன கொடுப்பாங்கன்னா அசலோட சேர்த்து வட்டி கட்டுறீங்களா இல்ல வட்டி மட்டும் சேர்த்து கட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷன்ல பெரும்பாலும் எல்லாரும் நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம்னா வட்டி, அந்த அசலோட சேர்த்து நான் வட்டி கட்டிடுறேன், என் நகையை நான் திருப்பிக்கிறேன், அசலோட சேர்த்து நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு டென்யூர் ஒன்று கொடுப்பாங்க. 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், மேக்ஸிமம் 5 வருஷம் நினைக்கிறேன். 5 வருஷம் வரைக்கும் டென்யூர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பழைய ரூல்ஸ்ல. இப்ப ஆர்பிஐ என்ன ரூல் போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி புல்லட் ரீபேமெண்ட் சிஸ்டமுக்கு நீங்க ஏதாச்சும் லோன் லெண்ட் பண்ணி கொடுக்குறீங்களா, லோனை வந்து சாங்ஷன் பண்ணி கொடுக்குறீங்கன்னா உங்க கஸ்டமருக்கு நீங்க வந்து 12 மந்த்ஸ் மட்டும் தான், ஒரு வருஷத்துக்கு மட்டும் தான் இந்த புல்லட் ரீபேமெண்ட் சிஸ்டம்ல லோன் கொடுக்கணும், கோல்டு லோனுக்கு சாங்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேங்க்குக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்பிஐ போட்டிருக்குது. இந்த ரூல் வந்து நம்மள எப்படி எஃபெக்ட் பண்ணும்னா இந்த ரூல்னால நம்மளுக்கு வந்து டென்யூர் அதிகமா கிடைக்காது, இஎம்ஐ வந்து மாசத்துக்கு எக்கச்சக்கமா ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 லட்ச ரூபா லோன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 5 லட்ச ரூபா லோன் வந்து ஒரு 5 வருஷம் நம்ம டென்யூர் போட்டுக்கிறோம்னா ஒரு 12,000 மாசம் இஎம்ஐ வரும். அதே ஒரு வருஷத்துல நீங்க கட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நம்மள வந்து ரொம்ப பாதிக்கும். இதனால இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கம்மியா விழுகும். அதை தான் ஆர்பிஐ சொல்றாங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும், அதனால தான் இந்த சிஸ்டம் நான் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லுவாங்க. ஆனா இன்ட்ரெஸ்டோட நம்ம ஆளுங்க வந்து இஎம்ஐ கம்மியா இருக்கணும். ஏன்னா 30,000 சம்பளம் வாங்குறானா ஒரு 5,000 6,000 இஎம்ஐ கட்ட முடியும். அவன் வந்து 10,000 15,000 ஒரே அந்த பாதி அந்த சம்பளத்தை இஎம்ஐ கட்டணும்னா என்ன ஆகுறது சொல்லுங்க. இப்ப அது வந்து மிடில் கிளாஸ் ஆளுங்களை கண்டிப்பா எஃபெக்ட் பண்ணும். இதுக்கப்புறம் வர ரூல்ஸ் தான் நம்மளுக்கு சாதகமான ரூல். இதுல
இதுல வந்து ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் கோல்டு வேல்யூ அப்படி சொல்லப்படக்கூடிய ரூலை வந்து போட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்டைசேஷன் கோல்டு வேல்யூனா இப்போ வந்து ஒரு பேங்க்குக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், XYZ பேங்க்குக்கு போறோம். அந்த பேங்க்குக்கு போனப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 50,000 கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ₹1,00,000 மதிப்புள்ள நகை இருக்குது. இதுக்கு 50,000 தான் தேரும். இதுக்கு மேல என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே இன்னொரு பேங்க்ல போனோம்னா இன்னொரு பேங்க்காரன் வந்து 70,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேங்க்ல வந்து 80,000 90,000 கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன் நிறைய பேங்க்ல இருக்குதுல்ல. அதனால ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா எல்லா பேங்க்கும் ஒரே வேல்யூவேஷன் தான் கொடுக்கணும். ஒரு கோல்டு ₹1,00,000 மதிப்புள்ள கோல்டு எடுத்துட்டு வராங்கன்னா அதுக்கு மேக்ஸிமம் 75% வரைக்கும் லோன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுல வந்து நீங்க எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வேல்யூவேஷன் ஃபிளக்சுவேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து இந்த ரூல்ஸை போட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு சாதகமான ரூல்ஸ் தான் சொல்லலாம். அடுத்தது லாஸ்ட் ரூல். இதுக்கு நம்ம சாதகமான ரூல் தான். இது ரூல் என்னன்னு பார்த்தோம்னா இந்த 7 டே கோல்டு ரிட்டர்ன் ரூல்ஸ். இந்த 7 டே கோல்டு ரிட்டர்ன் என்னன்னா இப்போ வந்து நம்ம வந்து நகையை மீட்கிறோம். இப்போ இந்த லோன் எல்லாம் வாங்கிட்டோம், லோனை வந்து தீர்த்துட்டோம். லோனை தீர்த்ததுக்கு அப்புறம் நகையை கொடுங்கன்னு நம்ம வந்து கேட்கிறோம். பேங்க் வந்து உடனே நம்ம நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. இதுக்கு பேங்க் வந்து ஒரு சில டைம் கேட்பாங்க. இப்போ ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா இந்த ரூல் மூலியமா என்ன சொல்றாங்கன்னா இன்கேஸ் 7 டேஸ்ல ஏதாச்சும் இந்த கோல்டு அவங்க ரிட்டர்ன் பண்ணலனா, பேங்க் ஆளுங்க வந்து கஸ்டமருக்கு ரிட்டர்ன் பண்ணலனா கஸ்டமருக்கு வந்து இந்த பேங்க் ஆளுங்க 5,000 பர் டே 5,000 ஃபைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரூலை வந்து போட்டிருக்காங்க. இதனால நம்மளுக்கு வந்து சாதகமான ரூல் தான் சொல்லலாம். ஏன்னா பல பேங்குகள் வந்து மாச கணக்கா கோல்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. இல்ல இன்னைக்கு கொடுக்குறோம், நாளைக்கு கொடுக்குறோம், அந்த ஃபைலை ஃபில் பண்ணுங்க, இந்த ஃபைலை ஃபில் பண்ணுங்க சொல்லிட்டு இந்த மாதிரி இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இழுத்தடிக்கலாம் இருக்கக்கூடாது இனிமேல். இன்கேஸ் 7 நாள் தாண்டுச்சுன்னா, அந்த டெட்லைன் தாண்டுச்சுன்னா இனிமேல் பர் டே அந்த பேங்க் வந்து 5,000 ஃபைன் வந்து கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரூலை வந்து ஆர்பிஐ இப்போ போட்டிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ மொத்தமா ஒரு 5 ரூல் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய ரூல்ஸ், இந்த மிடில் கிளாஸ் அஃபெக்ட் பண்ண கூடிய ரூல்ஸ் சொன்னேன். அதுல 2 ரூல் வந்து நம்மளுக்கு சாதகமான ரூல்ஸ் சொன்னேன். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ரூல்ஸ்னால நம்மளுக்கு பாதிப்பு இருக்குதா? நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு நீங்க ஒத்து போறீங்களா? ஆர்பிஐ கொண்டு வந்த ரூல்ஸ் நம்மளுக்கு நல்லதா, இல்ல வந்து இதுக்கு வந்து நம்ம பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ரூல்ஸா? அதை நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். டில் தென் டேக் கேர்.